ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் வாழ்வளிக்கும் ஜீவ வார்த்தையை அவளுடன் கேட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் ஆயத்தமாக இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கும் தேவ செய்தியினுடைய தலைப்பு, உன் வெறுமை மாறுகிறது, நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் வருகிறது. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்தில் நடந்த ஒரு அற்புதத்தை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட பிரமிக்கத்தக்க ஒரு பெரிய அற்புதத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷனுடைய வாழ்க்கையில் செய்த ஒரு அற்புதத்தை நாம் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். பிரியமானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 முதல் வாசிக்கப்பட்ட அந்த 6 பகுதிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6வது வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தை செய்கிறார். சீமோனுடைய வாழ்க்கையில் வெறுமையாய் கிடந்த சீமோனுடைய வாழ்க்கையில பிரமிக்கத்தக்க ஒரு அற்புதம், சொல்ல போனா சீமோனுடைய வாழ்நாளிலே நடக்காத பிரமிக்கத்தக்க ஒரு பெரிய அற்புதம் சீமோன் பேதுருடைய வாழ்க்கையில தேவன் நடத்தி காண்பித்தார். அருமையானவர்களே, வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியில் 3ஆம் வசனம், அப்பொழுது அந்த படகு ஒன்றில் ஏறினார், அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கடலிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை வேண்டிக் கொண்டு அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோமோ, அந்த வார்த்தையை கேட்ட உடனே வார்த்தையினுடைய ஆசீர்வாதம் நம்ம மேல் கடந்து வருகிறது, நமக்குள் கடந்து வருகிறது, நம்முடைய சந்ததி மேல கடந்து வருகிறது. ஆமென். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, போதகம் பண்ணி முடித்த பிறகு கடலிலே சற்று ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலையை வீசு என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை சந்தித்த உடனே பேதுருவுக்கு நல்லா, ஆண்டவருக்கு நல்லா தெரியும், பேதுரு இரவு முழுவதும் அவன் பிரயாசப்பட்டா ஒன்னும் கிடைக்கணும். 5ஆம் வசனத்துல அதான் சொல்றாரு, அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பேதுருக்குள்ள வந்த விசுவாசம், பேதுருக்குள்ள வந்த அந்த துணிச்சல், தைரியத்தை பார்த்தீங்களா? வசனத்தை கேட்ட உடனே, கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வந்த உடனே அந்த வார்த்தை அற்புதத்தை கொண்டு வரும் என்று சொல்லி, அந்த வார்த்தை ஜீவனை உண்டாக்கும் என்று சொல்லி அந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு உடனே வலையை வீச ஆரம்பித்து விட்டார். அருமையானவர்களே, இன்றைக்கு பாருங்கள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை நீ ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலையை வீசு என்று சொன்ன உடனே முதலாவது அவர் சொன்னாரு, ஆண்டவரே, ரா முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படல ஆண்டவரே, ஆகிலும் உடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். எத்தனையோ படகு, கனசரேத்து கடற்கரையில எத்தனையோ படகு இருந்திருக்கும், எத்தனையோ மீனவர்கள் இருந்திருப்பார்கள். குறிப்பா 2 படகு இருந்த இடத்திற்கு ஆண்டவர் சென்றார். அந்த 2 படகுல ஒரு படகு பேதுருடையதாய் இருந்தது. பேதுருடைய வாழ்க்கையில ரா முழுவதும் சொந்த பலத்தினால, தன்னுடைய சொந்த ஒரு மீனவனா இருந்ததுனால எந்த நேரத்துல மீன் வரும், எந்த இடத்துல அந்த சிக்னல் அவருக்கு நல்லா தெரியும். எந்த இயற்கை, எந்த காற்று, எந்த திசை என்று சொல்லி மீனவர்களுக்கு அதெல்லாம் நல்லா தெரியும். அப்படியெல்லாம் தன்னுடைய திறமையினால இருந்த அந்த பேதுரு ஒரு நாள் ஒன்றுமே அகப்படவில்லை. ஆமென். ஒன்றுமே அகப்படல, ஒரு மீன் அகப்படல. இன்றைக்கு நீ எத்தனையோ வழியில பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற, ஒரு வாசலம் திறக்கப்படல, எல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கிறது, வெறுமையா இருக்கிற, போராட்டத்தில் இருக்கிற, பல சவால்களை சந்தித்து கொண்டு வருகிற, என்னால் இந்த பாடுகளை தாங்க முடியல, இந்த கஷ்டத்தை நெருக்கடிகளை சுமக்க முடியல என்று சொல்லி போராடி கலகி கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதம் வரப்போகிறது. உங்களுடைய வெறுமையெல்லாம் மாறப்போகிறது. கர்த்தருடைய வார்த்தை என்னைக்கு நமக்கு நேரா புறப்பட்டு வருகிறதோ அன்றைக்கு ஒரு அற்புதம் நடந்தே தீரும். பிரியமானவர்களே, அந்த வார்த்தையை நாம் விசுவாசித்து கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்து விடும். பேதுரு சொன்னார்ல, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை வீசுகிறேன். அருமையானவர்களே, பாருங்க, எங்கெல்லாம் வசனம் பிரசங்கிக்கப்பட்டதோ, எங்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை பேசப்படுகிறதோ, போதிக்கப்படுகிறதோ, அங்கெல்லாம் ஒரு அற்புதம் நடந்தே தீரும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பாருங்க, அப்போஸ்தலர் எங்கும் சுற்றி திரிந்து வசனத்தை பிரசங்கித்தார்கள். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தால் கிருபையுள்ள வசனத்தை உறுதிப்படுத்தத்தக்கதாக அற்புத அடையாளங்களை செய்து தேவனை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அற்புத அடையாளங்கள் நடக்கும், வார்த்தை கேட்கும் போதே நடக்கும். பிரியமானவர்களே, அங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 41ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அங்கே பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இன்றைக்கு அந்த வார்த்தையை நீ கேட்டுக் கொண்டிருக்கிற மகனே, மகளே, உன் மீது நீ
எங்கிருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார். உனக்கு அற்புதம் நடக்கும். வெண்கல கதவுகள் உடையும், இருப்பு தாழ்பார்கள் முடியும், இருப்பு தாழ்பார்களை கர்த்தர் முறித்து போடுவார், மந்திர கிரிகளை அழித்து போடுவார். உன்னுடைய ஆசீர்வாதத்தை கட்டி வச்சிருக்கிற சாப கட்டு இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே அறுக்கப்படுகிறது. இன்றைக்கு எல்லா வாசல் அடைபட்டு இருக்கிறதா? வெறுமையா நிற்கிறையா? பேதுருவை போல எல்லாம் தன்னுடைய திறமையெல்லாம் பயன்படுத்தி ஒன்றே சாதிக்க முடியல, ஜெயிக்க முடியல, வாழ முடியல, நன்மை உண்டாகல என்று சொல்லி நீ சோர்ந்து போய் உட்கார்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கலாம். அருமையான மகனே, மகளே, அருமையான தேவ ஜனமே, அருமையான என் நண்பர்களே, அருமையான என்னுடைய தாய் தகப்பன்மார்கள் எல்லாருக்காக நான் உங்களுக்காக அந்த வார்த்தையை நான் சொல்ற பாருங்க. அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக புறப்பட்டு வருகிறது. ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலையை வீசு என்று ஒன்று ஆகிலமுடைய வார்த்தையின்படி ஒன்றும் அகப்படலை. ஆகிலமுடைய வார்த்தையின்படியே நான் வலைகளை வீசுகிறேன் என்று சொல்லி வலையை வீச ஆரம்பித்த உடனே அங்க 6ஆம் அதிகாரம் அப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலைகளை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படகு இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகள் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்த, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீ என்னை விட்டு போக வேண்டும் என்று சொல்லு, போக வேண்டும் என்றான். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாருங்கள், இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு அற்புதம் நடக்க போகிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை இறங்கி வர போகிறது. எல்லா கட்டுகளை கர்த்தர் உடைக்க போகிறார். எல்லா தடைகள் மாற போகிறது. எல்லா வெறுமைகள் மாற போகிறது. வனாந்தர செழிப்பாய் மாற போகிறது. ஓ ஹalleluya, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு அற்புதத்தின் கதவு இன்றைக்கு இயேசுவின் நாமத்தால் திறக்க படுகிறது. வெண்கல கதவுகள் உடைக்கப்படுகிறது. இருப்பு தாழ்பார்கள் முறிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினால எல்லா தடைகள் உடைக்கப்பட்டு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை இந்த வாழ்க்கையில கிரியை செய்ய போகிறது. வார்த்தையை விசுவாசிங்க, கீழ்ப்படிங்க. 2 தேவன் எதிர்பார்க்கிறது என்ன? வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். பேதுரு என்ன பண்ணாரு? ஆழத்துல வலையை வீசு என்று சொன்ன உடனே கீழ்ப்படிய ஆரம்பிச்சுட்டார். வலையை வீச, வலையை துணிச்சுட்டார், எடுத்துன்னு போயிட்டு வீசுறதுக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அருமையானவர்களே, பேதுருடைய வாழ்க்கையில, வெறுமையா இருந்த பேதுருடைய வாழ்க்கையில நிரம்பி வழிகிற அற்புதம், பிரமிக்கத்தக்க மீன், நம்ப முடியல. அவனால ஆச்சரியப்படுறாங்க. 2 படகு நிரம்பிச்சான். ஆமென். அந்த 2 படகு தேடி தானே இயேசுநாதர் போனாரு. அல்லேலூயா. அந்த 2 படகு நிரம்பதுக்கு யாருன்னா பேதுரு கீழ்ப்படிந்தார். பாத்தீங்களா? ஒரே ஒருத்தர் கீழ்ப்படிஞ்சிட்டாருங்க. பேதுரு கீழ்ப்படிஞ்சிட்டாரு. அல்லேலூயா, ஹalleluya. பாருங்கள் பிரியமானவர்களே, உடைய வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை செய்ய போகிறார். இன்றைக்கு பிரமிக்கத்தக்க நீ வார்த்தைக்கு கீழ்ப்படி, வார்த்தையை விசுவாசி, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசி. சங்கீதம் 1:2 இரவு பகல் கர்த்தருடைய வார்த்தையில தியானமாயிரு. நீ பாக்கியவானா, பாக்கியவாதியா மாறுவ. உன் மூலமே அற்புதங்கள் நடக்கும். உன் வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். நீ அநேகருக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவ. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நீ கடனோடு உட்கார்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். நீ அநேகருக்கு கடன் கொடுக்கலாம். மாற போறீங்க. நிரம்பி உன்னுடைய வெறுமை மாற போகிறது. பேதுருடைய வாழ்க்கையில வெறுமை மாறியது. நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். ஓ ஹalleluya, நன்றி. பழைய ஏற்பாட்டு காலத்துல பாக்குறீல்ல, சாரிபாத் அந்த விதவை வீட்டுக்கு போன உடனே அங்க என்னாச்சு பாருங்க பிரியமானவர்களே. அங்க பாருங்க, தண்ணி கேட்கிறார். முதல்ல கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமான்றாரு. சற்று போன உடனே கூட கொஞ்சம் வடையை சுட்டு எடுத்துன்னு வாமான்றாரு. அந்த அம்மா சொல்றாங்க, கொஞ்சம் மாவு தவிர வேற ஒண்ணுமே இல்லைன்றாரு. உடனே என்றாங்க அந்த அம்மா, அந்த மாவை தவிர வேற எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க அந்த அம்மா. உடனே தீர்க்கதரிசி சொல்றாரு, முதல்ல ஒரு வடை சுட்டு எனக்கு எடுத்துட்டு வாமான்றாங்க. இந்த அம்மா தீர்க்கதரிசிய வார்த்தையை கேட்டு அப்படியே ஒரு வடையை சுட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. தீர்க்கதரிசி எலியா கிட்ட பாருங்கள் பிரியமானவர்களே, உடனே அவர் அந்த அம்மாவை ஆசீர்வதிக்கிறார். நிரம்பி வழிகிறது. பஞ்சகாலம் தீரும் மட்டும் அவர்கள் போஷிக்கப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படிய ஆரம்பிக்கும் பொழுது நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் நமக்கு உண்டாயிருக்கும். அல்லேலூயா. நமக்கு நடக்கிறதுலாம் அற்புதமா நடக்குங்க, ஆச்சரியமா நடக்கும் நம்ம வாழ்க்கையில. ஏன்னா நம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். நம்ப முடியாது. அல்லேலூயா. எத்தனை வனாந்தரங்கள், போராட்டங்களை நாம் கடந்து வந்தோம். எத்தனை பாடுகளை நாம் சகித்து கொண்டு வந்தோம். எல்லாம் கர்த்தருடைய கணக்கில் இருக்கல்லவா. நம்முடைய கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறாரு. நாம் பட்ட எல்லா பாடுகளையும், எல்லா விதமான வெறுமையும், வனாந்தரத்தையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறாரு. அவர் தானே அனுமதித்தாரு. அல்லேலூயா. பேதுரு வாழ்க்கையில நடந்ததை தேவன் பார்த்தார் இல்ல. இரவு முழுவதும் பாருங்க, இரவு முழுவதும் அவன் மீன் பிடிக்கிறத கர்த்தர் பார்த்து கொண்டிருந்தார் இல்ல. அதனால தானே பேதுரு தேடி சென்றாரு.
அல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க, பேதுருடைய வாழ்க்கையில் அற்புதம் நடந்தது. உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில இயேசுவை அண்டிக் கொள்ளுகிற, அவரை விசுவாசிக்கிற, நம்புற, அவருடைய வார்த்தை கீழ்ப்படுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வெறுமை மாற போகிறது, நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் வர போகிறது. நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற போகிற. உன் நிலைமை இன்னைக்கு தலைகளா தேவன் மாற்றி போடுகிறார். ஓ ஹல்லேலூயா. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு உங்கள் பிதாக்களின் தேவன் சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார் என்று உபாகம் 1:12 சொல்லப்பட்ட வசனத்தின் பிரகாரமாக 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். நிரம்பி வழிய போகிறது. உன்னுடைய வறுமை காலம் முடிந்தது, உன்னுடைய போராட்ட காலங்கள் முடிந்தது. இன்றைக்கு ஒரு வாசல் உனக்கு ஓபன் பண்றாரு. தேவன் ஒரு டோரை ஓபன் பண்றாரு. ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தின் வாசலை கர்த்தர் திறக்கிறார். நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் திறக்கிறார். தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புறது போல ஆசீர்வாதத்தை கர்த்தர் உன் பக்கமா திருப்ப போகிறார். நீங்களும் நான் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தால் போதும், கீழ்ப்படிந்தால் போதும், அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்துவிடும். இன்றைக்கு இப்பவும் அற்புதம் நடக்க போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? என்னோட கூட சேர்ந்து ஜெபிங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். பரலோக பிதாவே, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே இந்த வாழ்வளிக்கும் ஜீவ வார்த்தையை என்னோடு இணைந்து தியானித்து ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு மகனுக்காக, மகளுக்காக, வாலிப தம்பிக்காக, ஆண்டவரே, அருமை தாய் தகப்பனாருக்காக, அருமை நண்பர்களுக்காக, ஆண்டவரே, அப்பா அறிந்த தேவ ஜனங்களுக்காக உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன். ஆண்டவரே, யாரா இருந்தாலும் இப்பொழுது ஒரு அற்புதம் அவங்களுடைய வாழ்க்கையில நடப்பதாக இயேசு நாமத்தினால இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை இறங்கி வரட்டும். தரித்திரங்கள் மாறுவதாக, சாபங்கள் முறிவதாக, இயேசுவின் நாமத்தினால கட்டுகள் உடைவதாக, எல்லா பொல்லாத ஆவியின் வல்லமைகள் இயேசு நாமத்தில் மடங்கடிக்கப்படட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. தண்ணீரை போல அற்புதமுடைய வாழ்க்கையில நடக்கட்டும் ஆண்டவரே. நிரம்பி வழியட்டும். வெறுமை மாறுவதாக, வனாந்தர செழிப்பாய் மாறட்டும் ஆண்டவரே. இல்லாமையுடைய வாழ்க்கையில இல்லாமல் போவதாக. இல்லை என்ற வார்த்தை உடைய வாழ்க்கையில இல்லாமல் போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். எல்லாம் நிரம்பி வழியட்டும். சகல வஸ்துகள் நிறைந்த ஆசீர்வாதம் இவர்கள் உண்டாகி இருப்பதாக. சமாதானம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், ஐஸ்வர்யம் பெருகட்டும் ஆண்டவரே. பிரமிக்கத்தக்க அற்புதம் வாழ்க்கையில நடக்கட்டும். அற்புத சாட்சிகளை எழுப்ப போற தயவுக்காக நன்றி. நான் ஒவ்வொருவரையும் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன், விடுவிக்கிறேன். இயேசு நாமத்தில் அவர்கள் கோடா கோடிய பெருகுவார்களாக. நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் இந்த நாளிலே உண்டாயிருக்கட்டும். வெறுமைக்கு ஒரு முற்றுப்புள்ளி இயேசு நாமத்தில் உண்டாவதாக. ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, உங்களுடைய வெறுமையெல்லாம் தேவன் மாற்றியிருக்கிறார். நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். நீங்கள் விசுவாசிங்க. அற்புதத்தை எதிர்பார்க்க உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் பிரமிக்கத்தக்க அற்புதத்தை செய்து இல்லாமையை இல்லாமல் பண்ண போகிறார். ஆமென், அல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஏன்னா கர்த்தர் நல்லவர். அதனால நீங்க நல்லா இருப்பீங்க. God bless you.